So students, let us start with the first exercise of this chapter, which is exercise 4.1. Okay, the first question is check whether the widths are triangles are similar and find the value of x. So ரெண்டு டயக்ராம் கொடுத்திருக்காங்க. So இதான் first diagram. இதுல நம்ம இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலரான்னு செக் பண்ணணும். இந்த சின்ன ட்ரையாங்கிளும் இந்த பெரிய ட்ரையாங்கிளும். ஓகே. Then second diagramல x கொடுத்திருப்பாங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். So first இந்த சொல்யூஷன் பார்க்கலாம். So AE by AC equal to AD by AB. ஏன்னா இது சிமிலரா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நம்ம அது சிமிலர்னு வச்சுக்கிட்டு அந்த நம்பர் எல்லாம் ஈக்குவேட் பண்ணி பார்க்கணும். அது ஈக்குவலா இல்லையான்னு. ஓகே, ஸோ பார்க்கலாம். So AE by AC equal to AD by AB. AE by AC இந்த சின்ன சைடு அப்புறம் இந்த பெரிய சைடு equal to AD by DB. AB according to BPD theorem. Okay, so but here 2 by 11 அதாவது இது இந்த 2 வந்து இந்த சைடு பட் 11 by 2 இருக்கு இல்லையா, அது எப்படி வந்து சொல்றேன் 2 பிளஸ் இந்த மிக்சட் ஃபிராக்ஷனா மாத்தலாம். 2 into 3 6 plus 1 7 by 2 2 plus 7 by 2 அப்புறம் இந்த LCM எடுத்து இது 2 ஆகி 4 plus 7 by 2 which is 11 by 2. Okay, so அப்படிதான் இந்த 11 by 2 வந்துச்சு which is not equal to 3 by 8. So பார்க்கலாம், இது மேல மேல வரும்போது பார்க்கலாம். 3 by 8 எப்படி வந்ததுன்னா AD வந்து 3, AB வந்து 3 plus 5 which is 8. So இந்த 2 வந்து ஆப்போசிட்ல வரும்போது 2 into 2 by 11 ஆயிடும் which is not equal to 3 by 8 because denominators similar இல்ல. Okay, so 4 by 11 not equal to 3 by 8, therefore they are not similar triangles. Okay, so second part வந்து இதுதான் நான் சொன்னேன், x கொடுத்திருப்பாங்க நம்ம கண்டுபிடிக்கணும்னு. so அதுதான் இப்போ நம்ம பண்ண போறோம். so in triangle ABC and triangle PQC, ABC and PQC. okay, angle ABC equal to angle PQC, angle ABC equal to angle PQC. அதாவது இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ஏன்னா இந்த BC டிரான்ஸ்வர்சல்னு வச்சுக்கிட்டா அப்போ இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் இல்லையா, சோ அதான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகே, தென் ஆங்கிள் C equal to angle C, காமன் ஆங்கிள்ஸ். ஏன் இந்த சின்ன ட்ரையாங்கிளுக்கும் இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கும் ஆங்கிள் C தான். ஓகே, காமன். நான் என்ன சொல்லிருக்கேன்னா இந்த லென்த் ஆஃப் தி ஆர்க்ஸ் முக்கியமே கிடையாது, ஆங்கிளோட மெஷர்மெண்ட் தான் முக்கியம். அதுல இது ரெண்டுமே சேம். ஓகே, then therefore angle A equal to angle QPC, angle A equal to angle QPC. okay, yeah, because of angle criterion. இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் நமக்கு ஈக்குவல்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அப்ப நம்ம மூணாவது ஆங்கிள் ஈக்குவல்னு எடுத்துக்கலாம் இல்லையா, சோ அதான் பண்ணிருக்கேன். so therefore triangle ABC and PQC are similar triangles. okay, so அப்ப நம்ம corresponding sides வந்து ஈக்குவலா இருக்கு, ரேஷியோ சிமிலரா இருக்குன்னு சொல்ல முடியும். so AB by PQ equal to BC by QC. okay, எப்படி எடுத்துருக்காங்கன்னா இந்த பெரிய சைடு சின்ன சைடு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த சைடு எடுத்தா இந்த பெரிய சைடும் இந்த சின்ன சைடும் எடுக்க முடியும்னு. சோ அததான் பண்ணிருக்காங்க. ஓகே, எடுத்து 5 by x equal to 6, அதாவது 3 plus 3 6, அப்புறம் இந்த சின்ன சைடு so 3. ஓகே, so இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. so 6x equal to 3 into 5 15. ஓகே, x equal to 15 by 6, இந்த 6 கீழே வந்தனால 15 by 6 ஆயிடுச்சு. so x equal to நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா you will get 2.5. ஓகே, செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம். a girl looks the reflection of the top of the lamp post on the mirror which is 6.6 meter away from the foot of the lamp post. The girl whose height is 1.25 meter is standing 2.5 meter away from the mirror. Assuming the mirror is placed on the ground facing the sky and the girl, mirror and the lamp post are in the same line. Find the height of the lamp post. இது பெரிய क्वेश्चन தான், but it is very easy. நான் உங்களுக்கு பிக்சர் பார்த்தேன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்க ஈஸியா இருக்கும். சோ இதோ காமிக்கிறேன் பிக்சர். சோ இந்த பிக்சர் triangle MLN and triangle MGR are similar triangles. okay, பார்க்கலாம் பிக்சரை. so this is the picture. இப்போ என்ன சொன்னாங்கன்னா MGR வந்து MLNக்கு சிமிலர்னு சொன்னாங்க. ஏன்னு உங்களுக்கே தெரியும், RGயும் NLயும் parallel. so உங்களுக்கு சிமிலர்னு அதை சொல்ல முடியும். so ஒரு क्वेश्चनக்கு இந்த மாதிரி क्वेश्चंसக்கு டயகிராம் தான் ரொம்ப முக்கியம். நீங்க டயகிராம் ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா then your answer is that's all. okay, so இது என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த distance 6.6 meter,
இந்த distance 2.5 மீட்டர், அப்புறம் இந்த distance 1.25 மீட்டர். நம்ம கேக்குறது h கேக்குறாங்க. ஓகே, கண்டுபிடிக்கலாம். சோ இப்பவே நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. போன சம் மாதிரி தான். இப்போ இந்த பெரிய சைடும் சின்ன சைடு எடுத்துட்டு இந்த பெரிய சைடு சின்ன சைடு எடுக்க முடியும். ஓகே, so let us see. Therefore gr by ln என்னது gr by ln equal to mg by ml. அவ்வளவுதான், சேம். சோ இப்போ என்ன எடுத்தோம்னா gr வந்து 1.25 மீட்டர் சொல்லியிருந்தேன், டிவைடட் பை ln வந்து h. ஓகே, so which is mg வந்து 2.5 மீட்டர் and ml வந்து 6.6 மீட்டர். சோ அத கரெஸ்பாண்டிங்கா நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இந்த 1.25 into 6.6 equal to 2.5 into h. ஓகே, சோ இப்போ இந்த h இங்கே வச்சுட்டு இந்த 2.5 கீழே கொண்டு போறது தான் நான் இங்க பண்ணிருக்கேன். பட் ஆப்போசிட் சைடுல h கொண்டு வந்துட்டு தட் டசன்ட் மேட்டர். ஓகே, சோ இப்போ இங்கே கேன்சல் பண்ண முடியும் நம்மளால, இல்லையா? So h equal to இது எப்படி வச்சுக்கலாம்னா இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்கிறதுனால டிவைடட் பை 100 வச்சுட்டு இத ஹோல் நம்பரா எழுதிடலாம். 125 by 100 into இது ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால 10 ஆல டிவைட் பண்ணி இத ஹோல் நம்பர் ஆக்கிடலாம். அப்புறம் இத வந்து கீழே பாயிண்ட் இருந்துச்சுன்னா நீங்க மேல 10 மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே வச்சுக்க முடியும், அந்த மாதிரி. ஓகே, கீப் இட் இன் மைண்ட். இது ரொம்ப ஈஸி தான், பட் நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இது எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு. சோ இப்ப நீங்க இந்த 125யும் 5/4 ஆக்கிக்கலாம். 25 டேபிள்ல கேன்சல் பண்ணா தென் இந்த 66யும் இந்த 4யும் கட் பண்ணி இங்க 2 போட்டு இங்க 33 போட்டுடலாம். பிகாஸ் 2 டேபிள்ல ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணேன். சோ I'll get 2 and 33. அப்புறம் இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன். ஓகே, சோ 10 and 10 கேன்சல். 25யும் இந்த 120 இங்க 5 இருக்கு இல்லையா, அதுக்கு பண்ணேன். சோ அப்போ கேன்சல் பண்ணும்போது இந்த 5 அப்புறம் இங்க ஒரு 5 வந்துடும். அவ்வளவுதான், இது 1 ஆயிடும். ஓகே, சோ இப்போ இங்க மிச்சம் இருக்குது 33, அப்புறம் இங்க 2 and 5 இருக்கு இல்லையா. சோ 33 by 10, 2 into 5 10. சோ இப்போ நீங்க இங்க 10 இருக்குனால நீங்க மேல 1 பாயிண்ட் வச்சுட்டா முடிஞ்சிருச்சு. 3.3 மீட்டர், அவ்வளவுதான். So our third question வந்து a vertical stick of length 6 meter casts a shadow 400 centimeter long on the ground, and at the same time a tower casts a shadow 28 meter long. Using similarity find the height of the tower. அவங்களே கொடுத்திருக்காங்க using similarity, உங்களுக்கே தெரியும். So in the picture triangle ABC, triangle DEC are similar triangles. எப்படி AB வந்து parallel to DE னா they are similar triangles. Okay, so இப்போ உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. DE 6 மீட்டர் and EC 400. இந்த क्वेश्चनல 400 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. சோ மீதி எல்லாம் மீட்டர்ல இருக்குதுனால நீங்க அதையும் மீட்டர்ல மாத்தினா 4 மீட்டர்னு ஆயிடும். ஓகே, தென் இந்த BC பெரிய சைடு வந்து 28 மீட்டர். அப்புறம் இந்த AB தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க h. ஓகே, so therefore AB by DE equal to BC by EC because of corners of BPT theorem. அப்போ h by 6 equal to 28 by 4. AB வந்து h, D வந்து 6, BC வந்து 28 and EC வந்து 4. ஓகே, சோ நீங்க கேட்கலாம் இங்கே கேன்சல் பண்ணா அது தப்பாயிடுமா? அப்படிலாம் இல்ல, தப்பாகாது. ஓகே, சோ நீங்க இங்க கேன்சல் பண்ண முடியலன்னா தான் நீங்க கிராஸ் மல்டிப்ளை போலாம். பட் அகெயின் ஃபார் உங்களோட கன்ஃபியூஷன் இல்லாத இருக்கிறதுக்காக தான் நான் கிராஸ் மல்டிப்ளையே பண்றேன். ஓகே, சோ 4h equal to, சோ நீங்க இங்கே கேன்சல் பண்ணாலும் 28 போனா இங்க 7 கிடைக்கும். இந்த 6 அங்க போனா 42 கிடைக்கும். அதுதான் நமக்கு ஆன்சரா கிடைச்சிருக்கு. ஓகே, சோ யூ கேன் கேன்சல் இட் ஹியர் இட்செல்ஃப். பட் நான் உங்களுக்கு ஃபுல் ஸ்டெப்ஸோட சொல்லி தரேன். பிகாஸ் இது 3 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா 2 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா நீங்க இவ்வளவு எழுதுறது பெட்டரா இருக்கும். So 4h equal to 28 into 6, where h equal to இந்த 4 கீழே போயிடும். So 28 into 6 by 4. இங்கேயும் அதே தான் பண்றோம். கேன்சலிங் பண்ணும்போது 7 into 6 தான் நமக்கு கிடைக்குது இங்க கிடைச்ச மாதிரி. So which is 42 meter. Height of the tower is 42 meter. So நம்ம next question பார்க்கலாம். Fourth one, two triangles QPR and QSR right angled at P and S respectively are drawn on the same side of QR. If PR and SQ intersect at T, prove that PT into TR equal to ST into TQ. Okay, diagram பார்த்துடலாம். இதான் நம்மளோட diagram. Okay, என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரெண்டு triangle என்னென்ன QPR and
QSR அப்படின்னு ரெண்டு ட்ரையாங்கிள் QR என்ற லைன் மேல நிக்குது. ஓகே, சோ இப்போ நம்ம பார்க்கும்போது என்னன்னா இது ரெண்டும் ரைட் ஆங்கிள்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, சோ டயக்ராம்ல கொடுத்திருந்தாங்க. சோ நான் அப்படியே வரைஞ்சிருக்கேன் உங்களுக்கு. இது ரெண்டும் ரைட் ஆங்கிள் அப்படின்னா இங்க இருந்து என்ன தெரியுதுன்னா ரைட் ஆங்கிள்னா ஆப்போசிட் சைடு, அதாவது இந்த சைடு இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் ஹைபோடென்யூஸ் இல்லையா. QR வந்து ஹைபோடென்யூஸ் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும். ஓகே, தென் PRம் QSம் எதுல இன்டர்செக்ட் ஆகுதுன்னா Tன்ற பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. நம்ம என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா PT into TR equal to ST into TQ னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, let us see how to prove it. சோ இப்ப சொல்யூஷன் வந்து in triangle RPQ, எதுல RPQ இந்த ட்ரையாங்கிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு ரைட் ட்ரையாங்கிள். தென் உங்களுக்கே தெரியும் பை பைத்தாகோரஸ் தியரம் என்னன்னா RP square plus PQ square equal to QR square. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா hypotenuse ஓட square equal to the square of the other sum of the square of the other two sides. இதான பைத்தாகோரஸ் தியரம் ஓட ஸ்டேட்மெண்ட். சோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அடிப்படையா வச்சுட்டு இந்த லைனை நம்மளால எழுத முடியும். சோ RP square plus PQ square equal to QR square. Okay, therefore PQ square equal to PQ square நம்ம தனியா எடுக்கணும்னா அப்ப இந்த பெரிய லைன்ல இந்த சின்ன லைனை சப்ராக்ட் பண்ணா இது கிடைச்சிரும் இல்லையா. சோ அததான் பண்றோம். இங்க ஒண்ணும் இல்ல, இந்த சிம்பிள்ஸ் தான் சேஞ்ச் பண்றோம். PQ இங்க வச்சுட்டு இந்த RP square அந்த சைடு கொண்டு போயிட்டோம், அவ்வளவுதான். இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, தென் இன் ட்ரையாங்கிள் TPQ, ட்ரையாங்கிள் TPQ இந்த ஸ்மால் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறாங்க. ஓகே, சோ இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா இது 90 டிகிரினா இதுதான் ஹைபோடென்யூஸ். ஓகே, அப்ப TP ஸ்கொயர் பிளஸ் PQ ஸ்கொயர் ஈக்குவல் டு QT ஸ்கொயர். ஓகே, சேம் திங். இந்த ஹைபோடென்யூஸ் வர இந்த ட்ரையாங்கிள் எடுத்து இந்த ஹைபோடென்யூஸ் எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். இதுலயும் PQ ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது QT ஸ்கொயர் மைனஸ் TP ஸ்கொயர். ஓகே, அததான் இங்க நம்ம எழுதியிருக்கோம். PQ ஸ்கொயர் ஈக்குவல் டு QT ஸ்கொயர் மைனஸ் TP ஸ்கொயர். இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, சோ ஈக்குவேட்டிங் 1 and 2 அதை எடுத்து ஈக்குவேட், அதாவது ஈக்குவல்னு போட்டு நம்ம என்ன பண்றோம்னா ஏன்னா PQ ஸ்கொயர் இருக்கு. சோ இந்த சைடும் ஒரு சைடு ஈக்குவலா இருந்தா இன்னொரு சைடு ஈக்குவலா இருக்கணும் இல்லையா. சோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவல்னு சொல்லி போடுறோம். சோ QR ஸ்கொயர் மைனஸ் RP ஸ்கொயர் ஈக்குவல் டு QT ஸ்கொயர் மைனஸ் TP ஸ்கொயர். சோ இப்போ என்ன பண்றோம்னா QR ஸ்கொயர் மைனஸ் RP ஸ்கொயர் என்னன்னு பார்க்கணும். QR ஸ்கொயர் மைனஸ் RP ஸ்கொயர் அது என்ன? Therefore RP equal to RP plus TP. ஓகேவா, இது நமக்கு கொடுத்தாச்சு. So therefore QR square minus RT plus TP whole square. இது எப்படி நீங்க எழுதிப்பீங்க? சாரி ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இதை RT ன்னு மாத்திக்கோங்க. ஓகே, பை மிஸ்டேக் இது ஆயிடுச்சு. RT. ஓகே, RP என்னது? இந்த பெரிய சைடு இந்த ரெண்டு சைடு ஆட் பண்ணா கிடைக்கும் இல்லையா, அதுதான் RT plus TPன்னு போட்டிருக்கோம். அங்க நம்ம அதை சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம், அதுக்கு தான் அங்க எழுதிக்கிறோம். ஓகே, சோ QR ஸ்கொயர் மைனஸ் இந்த RP ஸ்கொயருக்கு பதிலா இந்த பெரிய சைடுக்கு பதிலா இந்த சின்ன ரெண்டு சைடை ஆட் பண்ணி போட்டுக்கிறோம். ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு QT ஸ்கொயர் மைனஸ் TP ஸ்கொயர். ஓகே, சோ தேர்ஃபோர் QR ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த மைனஸ் சிம்பிள் வந்து உள்ள இருக்க ரெண்டுத்துக்கும் உள்ள அந்த ஃபார்முலாவோட சப்ஸ்டிடியூட்ஸ், அதாவது A plus B ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு A ஸ்கொயர் plus B square plus 2AB அதெல்லாம் போட்டுட்டு வெளியில வரும்போது இது எல்லாம் மைனஸ் ஆயிடும். பிகாஸ் மைனஸ் இன்டு பிளஸ் வந்து மைனஸ், இதெல்லாம் மல்டிப்ளை ஆகும்போது மைனஸ் ஆல, சோ அது எல்லாம் மைனஸ் ஆயிடும். சோ அதெல்லாம் அப்படி பண்ணிருக்காங்க. RT ஸ்கொயர் வந்து பிளஸ் RT the whole ஸ்கொயர் வந்து பிளஸ் RT ஸ்கொயர். ஆனா வந்து நம்ம வெளியில வரும்போது அது மைனஸ் ஆல மல்டிப்ளை ஆகுறதுனால மைனஸ் RT ஸ்கொயர். So same thing, minus TR square minus RT into TP which is equal to QT square minus TP square. So QR square equal to QT square plus RT square. இது எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போயிட்டோம். ஈக்குவேஷன் நம்பர் 5. ஓகே, இதை இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த சிம்பிள் அந்த சைடு போச்சுன்னா பிளஸ் ஆயிடும். சோ அங்க கேன்சல் பண்ணும்போது நம்ம இங்கே பண்ணிக்கலாம்.